அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் எக்ஸாம்ல வரும் என எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மாடலை சிலதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வருஷம் எக்ஸாம்ல வரும் என எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மாடல்ல பார்க்கலாம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. இதற்கு முன்னாடி எல்லாம் நம்ம நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதுல பொருந்தாத எண்களை எடுத்திருப்போம். சரிங்களா? இந்த முறை இது போல ஆங்கில வார்த்தையில கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க பொருந்தாத ஒன்று எப்படி, இந்த நான்களை எப்படி அமைஞ்சிருக்குன்றது பார்க்கணும். அதாவது இந்த பொதுவாக எழுத்து வரிசை எண் வரிசையில நம்ம என்ன செய்வோம் அதே தான் இங்கேயும் நம்ம செய்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த 4 எழுத்துகளுக்கு இடையில எத்தனை எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு, என்ன மாதிரியான தொடர்பு அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னாவே நமக்கு தேவையான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க CFIL இங்க பார்த்தோம்னாக்க இரண்டு எழுத்துக்கள் சமமாவே எல்லா எழுத்துக்களுக்கும் இடையில 2 எழுத்துக்கள் மிஸ் ஆகுது. இங்க GHIJ இங்க எந்த எழுத்துக்களும் மிஸ் ஆகாம தொடர்ந்து இருக்கு, அதாவது 000 இருக்கு இல்லைங்களா? இங்க MNOPQRS கரெக்டா. இங்க பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு எழுத்து மிஸ் ஆகுது. இந்த இடத்துல PQRSTUVW இங்க அந்த மாதிரி இல்லாம தொடர்ச்சியற்ற முறையில் இருக்கு. அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் டி. சரிங்களா? இரண்டாவது கேள்வியை பார்த்துடலாம். இங்க இரண்டாவது கேள்வியில ஒரு எண்குழு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எண்குழு அமைந்திருப்பது போலவே இங்க இருக்கக்கூடிய 4 இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடி சொல்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாக்க முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கணக்குல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எண்குழு எந்த முறையில அமைந்திருக்கு, அதாவது வடிவங்கள் கணக்கு இருக்கு இல்லையா? ஸோ வடிவங்கள் கொடுக்கப்பட்டு அதுக்குள்ளவே நம்ம கணக்குகள் கொடுத்துருப்பாங்க. அந்த கணக்கு நம்ம எப்படி செய்யறோமோ அதே போலதான் இது. இங்க எண்குழு என்ன முறையில் அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதே முறையில அமைந்திருக்கிற ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இது கொஞ்சம் நீண்ட கணக்குன்னு சொல்லலாம். இந்த எண்குழுவானது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த 9 அதாவது 3 ஸ்கொயர் ஆச்சுங்களா, இந்த 16 4 ஸ்கொயர். இப்போ இந்த 3ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு 7 கிடைக்கிறது. அந்த 7ஓடு 5 பெருக்கினா 35 கிடைக்கிறது. ஸோ இந்த முறையில இந்த எண்குழுவான அமைந்திருக்கு. அது போலவே இங்க இருக்கிற 4 குழு இது அமைந்திருக்குன்னு பார்க்கணும். இங்க 16 என்பது 4, இங்க 8 8ஐயும் 4ஐயும் கூட்டினா 12 12 5 பெருக்குனாக்க 60 வரணும். ஆனா இங்க 50 இருக்கு, அப்போ இது இல்லை. அடுத்தது போவோம். இங்க 5 இங்க 2 5ஐயும் 2ஐயும் கூட்டினா 7 7ஓட 5 பெருக்கினா 35 வரணும். இங்க இல்லை. அடுத்து இங்க வருவோம். இங்க 6 இங்க 5 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11 அந்த 11ஓட 5 பெருக்கினா 55. ஸோ நமக்கான ஆன்சர் இங்க இருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த முறை எப்பவுமே பார்த்தோம்னா சுழற்சி முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே கொடுத்தது வேறுபட்ட எதுன்னு கேட்டிருப்பாங்க. இந்த முறை வளர்ச்சி முறையில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த 2 படத்தையும் கம்பைன் பண்ணுவோம், அடுத்து இந்த 2 படத்தையும் கம்பைன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது இந்த படத்துல எப்படி இருக்குன்னு நம்ம வளர்ச்சியை கண்டுபிடிக்கணும். ஸோ 1 ஸ்லாண்ட் கோடு 1 ஸ்லாண்ட், இங்க 2 2 அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா 3ன்னு இருந்து ஸ்லாண்ட் இப்படி இருக்கலாம். சரிங்களா? 3 4 இருக்கலாம். ஸோ 4வது கேள்வி பார்க்கலாம். 4வது கேள்வி கோடிங்ல DIG என்பது 25. சரிங்களா? CUT என்பது 49 எனில் KICK என்பது எவ்வளவு? இதுக்கு முன்னாடி கோடிங் கணக்கெல்லாம் நேரடியாக நம்ம கணக்கீடுகள் செய்யறப்போம். அதாவது டி ஆங்கில வரிசையில் எத்தனாவது எழுத்து, ஐ எத்தனாவது எழுத்து, ஜி எத்தனாவது எழுத்துன்னு பார்த்து அந்த 3த்தையும் கூட்டியிருப்போம். கூட்ட நேரடியாக போயிட்டோம். ஆனா இந்த முறை எப்படி கேட்கலாம், ஒரு ஸ்டெப் மேல போய் அப்படின்னா இந்த 3த்தையும் கூட்டி அதோட எண்களை கூட்டிக்கலாம், இல்ல கழிச்சிருக்கலாம். அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல டி அதனுடைய ஆங்கில வரிசை எழுத்து 4, ஐக்கு 9, ஜிக்கு 7. ஸோ இந்த எண்களை கூட்டும்போது நமக்கு 20 கிடைக்குது. அதோடு 5 கூட்டினா 25 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இங்க CUT சி 3வது எழுத்து, யூ பார்த்தோம் அப்படின்னா 21வது எழுத்து. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த டி என்பது 20வது எழுத்து. இதெல்லாம் பார்க்கும்போது 44, அதோட 5 கூட்டிட்டு 49 அந்த மாதிரி அமைந்திருக்கு. அப்படின்னாக்க இந்த KICK கே என்பது 11வது எழுத்து, ஐ என்பது 9வது எழுத்து, சி என்பது 3வது எழுத்து, திரும்ப கே என்பது 11வது எழுத்து. 11 22 ஒரு 12 மொத்தமா
கூட்டினா 34 5 கூட்டினா 39 வருது. தட் இஸ் ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். இங்க அர்த்தமுள்ள வரிசை எது? இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமா ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கில வார்த்தைகளை கொடுத்துட்டு அதை அகர வரிசைப்படுத்து, சரியான அகர வரிசை எதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப ரேராக கேட்டதாங்க. இந்த வருஷம் இந்த மாதிரி கொஸ்டின் வரலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அர்த்தமுள்ள வரிசை எது? இங்க பை, டின்னர், மார்க்கெட், வெஜிடபிள்ஸ், குக். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஒருத்தர் போறாரு, அங்க இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, அதுல இருந்து ஒன்றை வாங்குறாரு, அதை வந்து குக் பண்றாங்க, அடுத்தது டின்னர் சாப்பிட்றாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது மார்க்கெட் முதல்ல வருவது 3. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இருக்கு. சரிங்களா? அடுத்த வீடியோவில் எக்ஸாமுக்கு வரும் என எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியிலிருந்து வேறு சில கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.